வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் பிரதம சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வெசாக் வலயம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிரச வெசாக் வலயம் 5வது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யட்டிகலகல ரஜமஹா விஹாரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் 14 சீடர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புத்த பெருமானின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புத்த பெருமானின் சீடர்களான சீவலி, ஆனந்த, அங்குலிமால உள்ளிட்ட 14 சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக சிரச வெசாக் வலயத்தில் இன்று காலை முதல் பக்தர்கள் பெருந்திரளாக வந்த வண்ணம் உள்ளனர். புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் முகிலனின் புனித சின்னங்கள் மாளிகா கந்த அக்ரஸ்ராவக விகாரையிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்று மாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளின் பின்னர் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சிரச வெசாக் வலயத்தில் அக்ரஸ்ராவக சீடர்களின் புனித சின்னங்களுக்காக ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் விசேட பூஜைகளை நடத்தினார். වඳින රහතුන් වහන්සේලා පරමිතන මහරජා සංවිධානයට ඒ වගේම ශ්‍රී ලංකා මහබෝධි සමාගමට மகாராஜா நிறுவனத்திற்கும் அதேபோன்று ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்திற்கும் இது ஆசீர்வாதமாக அமையும் என நான் நினைக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கிடைத்ததையிட்டு நான் தனிப்பட்ட ரீதியில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புண்ணிய கடமை வெற்றி அளித்ததையிட்டு ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கம் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இது மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இலங்கை மாத்திரமன்று உலக நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்களின் முகங்களில் தெரிகின்ற மகிழ்ச்சியை பார்க்கும் போது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. සන්තෝෂය දිහා බලනකොට උද්‍යාලම්බන ප්‍රීතිය දිහා බලනකොට අපිට පෞද්ගලික කාමත් සන්තෝෂයකට පත් වෙන්න පුළුවන්. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் இன்று காலை முதல் காத்திருந்தனர். සිරස ආයතන නම් කරන්නේ පුදුම මෙහෙම. උදේ 4:00 මාරට ආවේ. මේ දැන් මේ තුන්වෙනි පාර බලන්නේ